அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் 12611 கரீப் ரத் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கரீப் ரத் எக்ஸ்பிரஸுக்கு இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 போட்டிருக்காங்க. வாங்க போயிட்டு டீடைல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாங்க. கரீப் ரத் சூப்பர் ஃபாஸ்டோடைய 3rd AC எக்கனாமி கோச்சுங்க. இதில் நீங்கள் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹசரத் நிசாமுதீன் போகிறதுக்கு 1590 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா அருமையாக இருக்குது. ஏசி போட்டு சூப்பராக ட்ராவல் பண்ணலாங்க. இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3rd AC மட்டும்தாங்க. 3rd AC எக்கனாமியோடைய இன்டீரியருங்க. சீட்டு கலர் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. 3rd ACக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதே போல் சீட் அகலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஆனால் ஃபெசிலிட்டி அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும் ஜேர்னி. கரீப் ரத் எக்ஸ்பிரஸோடைய கோச் கம்போசிஷன் 2 LPR 16 3rd AC எக்கனாமி இருக்குங்க. இந்த ட்ரெயினில் ஃபர்ஸ்ட் AC செகண்ட் AC பேண்ட்ரி கார் எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஹசரத் நிசாமுதீன் வரைக்கும் ஹால் பண்ண போற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க, வேப் 7ங்க. கரீப் ரத்ல இன்னைக்கு நாம டிராவல் பண்ண போற கோச் G12ங்க. G12ல 18 நம்பர் சீட்டு, லோயர் சீட் கிடைச்சிருக்குங்க. சென்னை சென்ட்ரல்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு கூடூர் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா விடிய ஆரம்பிக்கலங்க. ஸோ கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு கவரேஜ் ஸ்டார்ட் பண்ணலாங்க. நம்ம ட்ரெயினுடைய மொத்த தூரம் 2177 கிலோமீட்டருங்க. மொத்தம் 28 hours 30 minutesல ஹசரத் நிசாமுதீன் போய் சேருது. மொத்தம் 10 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை சென்னை சென்ட்ரல்ல இருந்து ஒன்லி சாட்டர்டே மட்டும் ஆப்ரேட் பண்றாங்க. சாட்டர்டே மார்னிங் 6 AM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30 AM ஹசரத் நிசாமுதீன் போய் சேருதுங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ் 137 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான கூடூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு GDR. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவா வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் இருக்குங்க. உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறந்த இடம் இந்த கூடூர் ஜங்ஷன் தாங்க. இங்க உங்களுக்கு இட்லி தோசை எல்லாமே விற்கும். சூப்பரா இருக்குங்க. கூடூர் ஜங்ஷன்ல அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டு சும்மா சவ்வ கிடிக்குதுங்க. அதனால உள்ள வந்துட்டேன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டாப்பிங் கொடுக்கறத விட நெல்லூர்ல ஸ்டாப்பிங் கொடுத்தாங்கன்னா ஏகப்பட்ட மக்கள் வந்து பயனடைவாங்க. ஏன்னா அங்க ஹை பேட்ரனேஜ் இருக்குங்க. நான் சின்ன வயசுல ஓங்கோல் வரைக்கும் லக்னோ எக்ஸ்பிரஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. அப்படி டிராவல் பண்ணும்போது இப்போ போச்சிலியா கூடூர் ஜங்ஷன் அந்த இடத்துல அந்த ட்ரெயினை ஓரம் கட்டிட்டு இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸை முன்னாடி விடுவாங்க. அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் ஹசரத் நிசாமுதீன் அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்பா ஹசரத் நிசாமுதீன் எங்கேயோ இருக்கு. இந்த ட்ரெயினில் ஃபுல்லாக ஏசியாக இருக்கு. இதில் தான் நாம டிராவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேங்க. ஆனால் இப்போ இதில் நாம டிராவல் பண்ணி பிளாகே எடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இந்தியன் ரயில்வேஸ்லேயே ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ப்ரீமியம் ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் இந்த கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் தாங்க. இதோடைய ஸ்பீடு, கம்ஃபர்ட்டு, ப்ரைஸில் இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நிம்மதியாக ஒரு ப்ரீமியம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கரீப் ரத் தான் ஃபஸ்ட் ஆப்ஷனுங்க. ஆந்திராவுடைய அழகை பாருங்க. நம்ம மெயின் லைன் மாதிரியே செம்ம அழகா இல்லை? ஃபுல்லாக பச்சை பசையில் வயல் தாங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும். கைஸ், கூடூர் ஜங்ஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த லக்னோ எக்ஸ்பிரஸ் இதோங்க. அதை நாம இப்போ ஓவர்டேக் அடிக்க போறோம். டங்கு டூரில் ஓரம் கட்டியிருக்காங்க அவனை. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஓங்கோல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு OGL. இங்கே 32 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினை February 21, 2007 இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ட்ரெயின் 22+ இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இது கொஞ்சம் பழைய ட்ரெயின் தாங்க. கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னா என்ன? கரீப் ரத் அப்படின்னா இங்கிலீஷில் த புவர்ஸ் சேரியட், அதாவது ஏழைகளின் ரதம். ஏழைகள் ரதம் அதிவிரைவு வண்டிங்க. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா 2006 இந்தியன் ரயில்வேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு கம்மியான விலையில் ஏசியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவே இந்த ட்ரெயினை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க.
நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் உடைய ஓல்டு ஐசிஎஃப் கோச் கிரீன் கலரே பாத்தீங்கன்னா 130ல சும்மா பறக்கங்க. அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பாத்தீங்கன்னா பக்காவா செஞ்சு வச்சிருப்பாங்க. அதே போல இந்த எல்எஸ்பி கரீப் ரத்ல சொல்லவா வேணும், நம்ம ராயபுரம் வேப் செவன் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு ஹாலுங்க, செம்ம தரமான ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு. நம்ம கோச்சில் இருக்கிற ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குங்க. இந்த பக்கம் நம்மளுக்கு வாஷ் பேஷன், ஹேண்ட் வாஷு, மிரர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்லா சுத்தமாக இருக்குங்க. விஜயவாடா கனகதுர்கை கோவிலுங்க, சென்டரில் காமிச்சிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரகாசம் பேரேஜுங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு த ஃபுட் கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். 431 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BZA. இங்கே 20 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 10 மினிட்ஸ் ஆல்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினோடைய ரேக் ஜூம் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு எந்த ரேக் ஷேரிங்கும் கிடையாது, எந்த ரேக் ரிவர்சலும் கிடையாதுங்க. இந்த ட்ரெயினை பேசின் பிரிட்ஜில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. செகண்டரி மெயின்டெனன்ஸ் ஹசரத் நிசாமுதீன்ல பண்ணுறாங்க. இந்த விஜயவாடா ஜங்ஷனில் உங்களுக்கு ஃபுட் ஆப்ஷன் நிறையா இருக்குங்க. கேட்டரிங் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம், ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாங்க. இங்கே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். கரீப் ரத்தில் நீங்கள் புக் பண்ணும்போது உங்களுக்கு புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா 3rd AC அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் புக் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க போகிற சீட் என்னவோ 3rd AC எக்கனாமிக் உண்டான சீட் தாங்க கிடைக்கும். ஏன்னா இந்த ட்ரெயினில் முழுக்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா 3rd AC எக்கனாமிக் கோச்சஸ் மட்டும்தான். ஸோ 3rd AC எக்கனாமிக் சீட் தான் கிடைக்குங்க. ஒரு கோச்சிலையும் பார்த்தீங்கன்னா 80 சீட்டு கெப்பாசிட்டி இருக்குங்க. விஜயவாடால இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்ப அடுத்து நமக்கு வாராங்கல் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. இப்ப நான் போயிட்டு வயிற்றுக்கு கொஞ்சம் பெட்ரோல் போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா vlog கண்டினியூ பண்ணலாங்க. உள்ள போயிட்டு என்ன வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறாங்க.
விஜயவாடா ஜங்ஷனில் சாப்பிட்றதுக்கு பிரியாணி வாங்கியிருக்கோங்க. ஃபுட் கேபிட்டலில் பிரியாணி செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ பிரியாணி வாங்கியிருக்கோம். சாப்பிட்டுட்டு vlog கண்டினியூ பண்ணுறாங்க. ட்ரெயினில் ஆன்போர்டில் விற்கிற மீல்ஸுங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees. 2 சப்ஜி தால் கொடுத்துருக்காங்க, ஸ்வீட்டு, இந்த பக்கம் சாப்பாடு, 4 ரொட்டி இருக்குங்க. இதுதான் ட்ரெயினில் கொடுக்குற மீல்ஸுங்க. விஜயவாடாவில் வாங்கின அருமையான ஒரு பிரியாணியை சாப்பிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு ஆன்போர்டில் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீல்ஸை காமிச்சிருப்பேன். அது ரொம்ப கேவலமாக இருக்குங்க. ஸோ ட்ரெயினில் எதுவுமே ஆர்டர் பண்ணி வாங்காதீங்க. மேபி நீங்கள் விஜயவாடாவில் பிளாட்ஃபார்மில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைனா கேட்டரிங்கில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சாப்பாடு நல்லா இருக்குங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு தெலங்கானா. 637 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வாராங்கல் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் WL. இங்க 32 minutes டிலேவா வந்திருக்கோம். 2 minutes ஆல்ட் இருக்குங்க. அமிர்தசர்ல இருந்து சஹர்சா வரைக்கும் ரன் ஆகிற கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ங்க. அந்த ட்ரெயினை 5 October 2006 இனாகுரேஷன் பண்ணியிருக்காங்க. கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்னா வெறும் 3rd AC கோச்சஸ் மட்டுமே கொண்ட ட்ரெயின் கிடையாதுங்க. சில கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல ஏசி சேர் கார் கோச்சும் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமா 12201 லோக்மானியா திலக் திருவனந்தபுரம் நார்த் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா ஏசி சேர் கார்ல உள்ள கோச் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க இந்த vlogல பாக்குற ஒரு ஷார்ட்ஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ள 3rd AC உள்ள இருந்து காமிக்கலாங்க. ஆனா இவ்வளவு நேரம் தான் உள்ள அந்த ஜன்னலையே பார்த்துட்டு வருவீங்க. அதனாலதான் வெளியில இந்த இடத்துல வந்து நின்று வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க. நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல நம்மளுக்கு பேண்ட்ரி கேர் கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு உள்ள தண்ணி பாட்டில், டீ எதுவுமே கிடைக்காது. ஸோ ஸ்டேஷன் வரும்போது உங்களுக்கு தேவையான பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில், டீ என்ன வேணுமோ ஸ்டேஷன் வரும்போது வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நாம டிராவல் பண்ற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்ல ஏகப்பட்ட லைன் ஒர்க்ஸ் நடக்குதுங்க. ஸோ ட்ரெயின் எவ்வளோதான் வேகம் போனாலும் கண்டினியூஸாக ஒரு 30 minutes டிலேவை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்கங்கே சிக்னல் போட்டு ரொம்ப நேரமாக நிறுத்தி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா சிக்னலில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ஸ் சிக்னல்ல நம்ம வண்டி நின்னுது. முன்னாடி பாருங்க, நம்ம வண்டிக்கு முன்னாடி இன்னொரு வண்டி நின்றுகிட்டு இருக்குங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஒரே ட்ராக்ல பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கோங்க.
நமக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம் நியூ டெல்லி கேரளா எக்ஸ்பிரஸ்ங்க. நமக்கு பின்னாடியும் பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பர் ஃபாஸ்ட் வந்து நின்று இருக்கு. அந்த வண்டி எதுனா செகந்திராபாத் தனாபூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. மூணுமே ஒரே லைன்ல நின்றுகிட்டு இருக்கு. ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியலங்க. இப்போ சென்டரில் பாருங்க, நம்ம ட்ரெயினுக்கு பின்னாடியும் ஒரு ட்ரெயின் வந்து நின்றுகிட்டு இருக்கு. அதுதான் தானாபூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்க. அவனும் ஒரே லைனில் நமக்கு பின்னாடியே நின்றுகிட்டு இருக்கான். நாம சிக்னல்ல நிக்கிற இந்த நேரத்தில் மூணாவது எக்ஸ்பிரஸும் நம்மளுக்கு கிராசிங்காக வந்துருச்சுங்க. இப்போ நமக்கு முன்னாடி நிற்கிறதும் பார்த்தீங்கன்னா கேரளா எக்ஸ்பிரஸ், இப்போ ஆப்போசிட்ல வரதும் பார்த்தீங்கன்னா கேரளா எக்ஸ்பிரஸுங்க. நாம சிக்னல்ல நிக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுமித் நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்டாரா ஆட் ஆகியிருக்காருங்க. ஹாய் சுமித். ஹாய் சார். தமிழ்நாடு. அம்புட்டு தான் ஸ்டார்ஸ். இதுக்கப்புறமா நேரா கட் பண்ணா நேரா பல்ஹர் ஷாவை பார்க்கலாம். இங்கிருந்து கிளம்பியாச்சுங்க ஒரு வழியா. ஸ்டார்ஸ், வெல்கம் டு மகாராஷ்டிரா. 80 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பல்ஹர் ஷா ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPQ. இங்க 2 hours 2 minutes டிலேவா வந்திருக்கும். 5 minutes ஆல்ட் இருக்குங்க. நம்ம ட்ரெயினுக்கும் மற்ற ட்ரெயினுக்கும் இருக்கிற தேர்ட் ஏசியோடைய ஃபேர் டிஃபரன்ஸ் பார்ப்போங்க. நம்ம ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா 1590 rupees ஃபேர் ஆகுது. அதுவே தமிழ்நாடு அண்ட் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்ல 2125 rupees தேர்ட் ஏசி எக்கனாமியில் டிராவல் பண்ணுறதுக்கு ஆகுதுங்க. தேர்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா அதே சேம் ட்ரெயின் தமிழ்நாடு அண்ட் கிராண்ட் ட்ரங்க்ல பார்த்தீங்கன்னா 2235 rupees ஃபேர் ஆகுதுங்க. ராஜதானி அண்ட் தூரந்தோ எக்ஸ்பிரஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் ஃபேர் 2313 rupees தேர்ட் ஏசில ஆகுதுங்க. அது மட்டும் இல்லாம அதுல ரிசர்வேஷன் சார்ஜ், சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ், கேட்டரிங் சார்ஜ், டைனமிக் ஃபேரிங், GST இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு மேல போகுங்க. சோ 3500 ரூபாய் எங்க இருக்கு, 1590 ரூபாய் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுவும் பாத்தீங்கன்னா ராஜதானி அண்ட் தூரந்தோக்கு இணையான ஒரு பிரீமியமான ட்ரெயினுங்க. பல்லர்ஷால உங்களுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டீ வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பிரெட் ஆம்லெட் இருக்குங்க. வேணும்னா உங்களுக்கு இதை வாங்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இப்ப அடுத்து கட் பண்ணா உடனே நாம நாக்பூர் ஜங்ஷனை பார்க்கலாங்க. ஸ்டார்ஸ் 1089 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம நாக்பூர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் NGP. இங்க 2 hours 10 minutes டிலேவா வந்திருக்கும். 5 minutes ஆல்ட் இருக்குங்க. நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் தான் இந்தியாவுடைய லாங்கஸ்ட் கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 2177 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் லாங்கஸ்ட் கரீப் ரத் எக்ஸ்பிரஸா இருக்குங்க.
அதே போல 12209 கான்பூர் சென்ட்ரல்ல இருந்து காத்கோடம் வரைக்கும் போற கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் 459 கிலோமீட்டர் மட்டும் தான் ரன் ஆகுது. ரன் ஆகி அதுதான் இந்தியாவுடைய ஷார்ட்டஸ்ட் கரீப் ரத்தா இருக்குங்க. இன்னைக்கு நாக்பூர் வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சுங்க. ஒருவேளை ட்ரெயின் கரெக்டா வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ஃபுட்டு இங்கேயே வாங்கிக்கோங்க. இங்கே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் அண்ட் கேட்டரிங்ல சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா பல்ஹர்ஷால பிரெட் ஆம்லெட் வாங்கி சாப்பிட்டேங்க. நாக்பூர்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ அடுத்து நமக்கு போபால் ஜங்ஷன் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது இங்க இருந்து 390 கிலோமீட்டர்ஸ்ல இருக்குங்க. இப்போ நான் போய் தூங்க போறேன். போபால் வந்த உடனே எழுந்து கண்டினியூ பண்றேங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு மத்திய பிரதேஷ். 1479 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம போபால் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BPL. இங்கே அதே 2 hours டிலேவாக வந்திருக்கோம். 10 minutes ஹால்ட் இருக்குங்க. போபால் ஜங்ஷனில் காலையில் செம்ம குளிருங்க. வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக தான் வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 2 hours டிலே கண்டினியூ ஆகிட்டே இருக்குங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு உத்தரப்பிரதேஷ். 1770 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம வீராகனா லக்ஷ்மி பாய் ஜான்சி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BGLJ. இங்க நம்ம வண்டி 2 hours 10 minutes டிலேவா வந்திருக்கு. 5 minutes ஹால்ட் இருக்குங்க. நம்ம சென்னையில இருந்து டெல்லிக்கு வர தூரந்தோ, ராஜ்தானி, கரீப் ரத் இந்த 3 ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி டைம் தான் எடுத்துக்குதுங்க. அதுல ஃபர்ஸ்ட் தூரந்தோ, அடுத்து ராஜ்தானி, அடுத்து கரீப் ரத் இருக்குங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் 32 ஹவர்ஸ்ல டெல்லிக்கு போகுது. ஸோ 4th பிளேஸ்ல இருக்குங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு சம்பர்க் ரத்தியும் திருக்குறள் எக்ஸ்பிரஸும் பார்த்தீங்கன்னா 34 ஹவர்ஸ் எடுத்துக்குது. அதுக்கு அடுத்த இடத்துல GT இருக்குங்க. GT 34 ஹவர்ஸ் 30 minutesல டெல்லி போய் சேருதுங்க. கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் த ஏழைகள் ரதம். இந்த ட்ரெயினை டெய்லி வண்டியா மாத்தினாங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸ்ல பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியாயிடுங்க. மொத்த கூட்டமும் இந்த ட்ரெயினுக்கு தான் ஏறும். ஏன்னா ஏசியில கம்மியான விலையில போகலாம் இல்லையா. அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயினை வீக்லி 2 days ஆப்ரேட் பண்ணாங்கன்னா கூட நிறைய மக்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம குவாலியர் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் GWL. இங்க 2 hours 30 minutes டிலேவா வந்திருக்கும். 2 minutes ஹால்ட் இருக்குங்க. This is my friend.
நாம ஆப்போசிட்ல வர ட்ரெயின்ஸை வந்து பாத்தீங்கன்னா கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு மெத்தடுங்க. மற்ற ட்ரெயின்லாம் பாத்தீங்கன்னா S1 S2 A1 A2 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனா கரீப் ரத் சீரீஸ்ல மட்டும் G1 G2 G12 அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நம்பரிங் போட்டிருப்பாங்க. இந்த ட்ரெயினுடைய பேரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ட்ரெயின்ல டைனமிக் பேரிங்கே கிடையாதுங்க. வெறும் பேஸ் ஃபேர் பிளஸ் ரிசர்வேஷன் சார்ஜ் கொடுத்தாலே போதும், ஜம்முன்னு டிராவல் பண்ணலாங்க. அடுத்து வரப்போற ஆக்ரா ஸ்டேஷனை வேகமா நம்ம கவர் பண்ணிடலாங்க. இடையில வரப்போற முக்கியமான ஸ்கிப்பிங் அண்ட் கிராசிங் எடுத்துட்டு நேரா ஆக்ரா போயிடலாம். The 150 kmph மான்ஸ்டர் வருதுங்க. போபால் சதாப்தி. குவாலியர்ல நான் பேசும்போது எனக்கு பின்னாடி ஒரு நண்பர் வந்து மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மானாமதுரை ஜங்ஷனுடைய ஸ்டேஷன் மாஸ்டருங்க. நம்ம ட்ரெயினில் தான் நம்ம கூட டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வீடியோவில் அவரை காமிச்சேங்க. சம்பலாருங்க. இப்போ நாம இருக்கிறது மத்திய பிரதேஷ். இதை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டார்ட் ஆயிடுங்க. Yo Tarma te la dice, 1990 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஆக்ரா கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் AGC. இங்க 2 hours 30 minutes டிலேவா வந்திருக்கோம். 2 minutes ஆல்ட் இருக்குங்க. வண்டியோடைய ஸ்பீடை பத்திலாம் குறை சொல்லவே முடியாதுங்க. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரெயினோடைய டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகங்க. ஸோ எந்த ட்ரெயினை ஓரம் கட்டிட்டு முன்னாடி அனுப்புறது சொல்லுங்க. ஸோ டிலே வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இப்போ நம்ம ஹசரத் நிசாமுதீனுக்கும் பாத்தீங்கன்னா டிலேவா தான் போய் சேர போறோம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்லாக் டைமும் எக்ஸீட் ஆயிடுச்சுங்க. அடுத்து நேரா ஹசரத் நிசாமுதீன் தாங்க. அது இங்கிருந்து 188 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா குவிக்காக கவர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. கரீப் ரத் எக்ஸ்பிரஸ் உடைய 3rd AC கோச்சில் போயிட்டு இருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சில்லாக இருக்கு. ஒரே சீரான டெம்பரேச்சர் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வெளியில பார்த்தீங்கன்னா எவ்வளோ குளிர் இருந்தாலும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் செம்ம சூப்பராக ஜேர்னி பண்ண முடியுதுங்க. நீங்க இங்க பார்த்தீங்கன்னா இங்க டோர் கிட்ட நிற்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஷேக்னஸ் எல்லாமே தெரியும். ட்ரெயின் போகும்போது உள்ள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. சும்மா அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குங்க. செம்ம சூப்பராக இருக்கு வண்டி.
Hazrat Nizamuddin. Stars, welcome to the capital of India. 2177 kilometer travel பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான ஹசரத் நிசாமுதீன் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊரோடைய ஸ்டேஷன் கோட் NZM. இங்க நம்ம வண்டி ஃபைனலா 2 hours 36 minutes டிலேவா உள்ள வந்து சேர்ந்துருக்குங்க. இன்னைக்கு நம்ம கரீப் ரத் எக்ஸ்பிரஸ்ல நம்மளுடைய டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. வண்டி கொஞ்சம் டிலேவா வந்து சேர்ந்துருக்கு, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க. உள்ள கம்ஃபர்ட்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். நீங்களும் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து டெல்லிக்கு ஒரு பிரீமியம் ட்ரெயின்ல கம்மியான விலையில வரணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த கரீப் ரத்தை சூஸ் பண்ணுங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க ஜேர்னி. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.